Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஆன்மீக அன்பர்களே, ஐயப்ப பக்தர்களே, பொன்னம்பலமேட்டில் இன்னும் சில மணி நேரங்களில் தெரியக்கூடிய ஜோதி தரிசனத்திற்காக குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒரு மண்டல விரதம் இருந்து தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் மண்டல விரதத்தில் காமம் கோபம் மேலிடும். அவற்றை குறைத்து குழந்தைகள் கன்னிசாமிகளாக, பெரியவர்கள் குருசாமிகளாக மாறி அந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு பிரம்மச்சரிய விரதம் இருந்து புலால் அருந்தாது, கண்டதை உண்டு தரையில் படுத்துறங்கி ஐயனே கதி என்று பொய்யின்றி மெய்யோடு நெய்கொண்டு போகக்கூடிய அந்த லட்சோப லட்சம் ஐயப்ப பக்தர்களுடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு கூடிய அந்த தரிசன காட்சிக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். சரங்குத்தியிலிருந்து பொன்னாபரணப்பட்டு இன்னும் சில நிமிடங்களில் சன்னிதானம் வர காத்து கொண்டிருக்கிறது. இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுடைய கீழ்ப்புறத்தில் உள்ள திருவிளக்கு தீபம் ஏற்றப்பட்டு 18 படிகளை கடந்து காம குரோத லோபம் மனமாச்சரியம் வீண்பெருமை இவற்றையெல்லாம் படிப்படியாக கடந்து 18 படியில் ஏறி சுவாமியே சரணமையப்பா என்கின்ற விண்ணை முழக்கக்கூடிய அந்த கோஷத்தோடு பொன்னாபரணப்பட்டி அணிகலன்கள் அணிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி சொரூபமாக ஐயன் தோன்றி மறையக்கூடிய கண்கொள்ளா காட்சியை பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது மகாராணியின் மணிவயிற்றில் பிறந்த குழந்தைக்கும் மணிகண்டனுக்கும் யார் அரசாட்சி என்று சிக்கல். நாடகம் அரங்கேந்தியது. ஒரு மந்திரி உதவியோடு மருத்துவரை வரவைத்து தீராத தலைவலி என்று ஒரு நாடகத்தை திட்டமிட்டு எட்டுக்கட்டினார்கள். பந்தல ராஜசேகர மன்னனுடைய மனைவிக்கு பிள்ளை இல்லை. வேட்டையாடுகின்ற போது பம்பை நதிக்கரையில் குழந்தை மணிகண்டன் கிடைத்தான். மகாராணிக்கு மகிழ்ச்சி, வளர்த்தார்கள். பிறகு தனக்கே குழந்தை வெந்தது, பருவம் எய்தியது. யாருக்கு அரசாட்சி என்றவுடன் தலைவலி என்று நடித்தால் உள்ளூர் மருத்துவரிலிருந்து உலக மருத்துவர் வரை வந்து எல்லோரும் கைவிட்டார்கள். இதற்கு ஒரே ஒன்றுதான் மருந்து. புளியினுடைய பாலை கொண்டு வந்து பச்சை இலைகளை கரைத்து உள்ளே கொடுத்தால் தாயின் தலைவலி நீரும். யாரு? புளியினுடைய பாலை கொண்டு வந்து. இதுதான் புலி வாகனன் என்று ஐயப்பனுக்கு பேர் என்று பல பேருக்கு தெரிவதில்லை. உடனே தாயின் தலைவலியை தீர்க்க மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, குரு தேவோபவ, தேவ தேவோபவ. மாதா பிதா குரு தெய்வம். அன்னையில் சிறந்த கோவிலும் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா கவலைப்படாதே, கவலைப்படாதே, என் தாயின் தலைவலியை தானே போக்குகின்றேன். காட்டுக்கு சென்று புலிப்பாலை எடுத்து வருவேன் என்று 12 வயது பச்சிலம் குழந்தை பாலகன் ஐயப்பன் புறப்பட்டான். இருமுடியோடு சென்று வருவேன், வென்று வருவேன். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். மணிகண்டா, நீ குழந்தை ஆகிவிட்டதே, எப்படி போவாய்? புலிப்பாலை எடுத்து வருவாய்? வனாந்தரம் கரடியும் சிங்கமும் யானையும் புலியும் கூட்டம் கூட்டமாக இருக்குமே, கவலைப்படாதீர்கள். என் தாயின் தலைவலியை தீர்ப்பது தாரக பிரம்மமாகிய என்னுடைய கடமை என்று புலிப்பால் நோக்கி புறப்பட்டான் மணிகண்டன். மந்திரிக்கு மகிழ்ச்சி, மகாராணிக்கு மகிழ்ச்சி, மருத்துவருக்கு மகிழ்ச்சி. ஏன்? செல்கின்றவன் வென்று வரமாட்டான் என்று நினைத்தார்கள். நேராக சென்றான். காரணம், சிவன் விஷ்ணுவினுடைய அவதாரமாக மணிகண்டன் பிறந்து மகிஷமுகியை வதம் செய்தான். புலிக்கூட்டம் சிவ கணங்களையே புலிக்கூட்டமாக கொண்டு வந்து தாயின் தலைவலியை தீர்க்க மீண்டும் ராஜசேகரனை நோக்கி பந்தள அரண்மனை நோக்கி வந்தான். அதன் பிறகு என்ன கதை நடந்தது? பொன்னாபரணப்பட்டி ஏன் உருவானது? கொஞ்சம் பொறுத்திருங்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்சரட்ச மகாபாபு சாஸ்திரி திவ்யம் நமோ நமக. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஹரிகர சுதனே ஆனந்த ஜோதியே, பொண்ணு 18ஆம் படி மேல் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் ஜோதி சொரூபமாக காட்சி தரக்கூடிய பிரத்யேக காட்சிக்காக உங்களைப் போல நானும் சபரிமலை சன்னிதானத்தினுடைய பிரத்யேக அரங்கிலிருந்து பிரத்யேக தொழில்நுட்ப கலைஞர்களோடு காத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்புக்குரியவர்களே, ஆன்மீக அன்பர்களே, தந்தி வாயிலாக இந்த நிகழ்வை உலகப்பந்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக அன்பர்களுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் லட்சோப லட்ச சரணகோஷங்களை உங்கள் பொன்னார் பாதங்களிலே தெரிவிக்கின்றோம். இயற்கை சூரியன் கதிரவன் தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய மாலை பொழுது, ஒரு பனிமூட்டத்தோடு கூடிய மேகமூட்டம், கீழே பம்பா நதிக்கரி, பறவைகளின் சத்தங்கள், இவற்றோடு ஓங்கி உயர்ந்த கொடிமரம், அங்கு குதிரையினுடைய அடையாளம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இயற்கையில் இன்னும் சில மணி துளிகளில் விண்மீன் நட்சத்திர அளவிற்கு ஐயப்பன் ஜோதி சொரூபமாக தோன்றப் போகின்றான்.
புராண கதை பார்த்தோம். வரலாற்று கதையை நான் விட்ட இடத்திலிருந்து தொடங்குகின்றேன். பந்தல ராஜகுமாரனாக வந்த அந்த குழந்தை தாயின் தலைவலியை தீர்த்தவுடன் மந்திரியும் மகாராணியும் மருத்துவரும் மண்டியிட்டு வணங்கினார்கள். மணிகண்டா, மன்னித்துக்கொள். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை என்று சொன்னவுடன், தாயே நிறுத்துங்கள். உங்களோடு வாழ்ந்த காலம் எனக்கு பொற்காலம், உங்களோடு இருந்த காலம் புண்ணிய காலம். உங்களுக்காக நான் செய்வது என்னுடைய கடமை தாயே. இனி நான் உங்களோடு வாழ முடியாது. மணிகண்டா, எங்கே போகின்றாய் மணிகண்டா? எப்படி பழனியில் முருகன் குடிகொண்டு படத்திற்காக போனானோ அதுபோல ஐயப்பன் 12 ஆண்டுகளும் என்னுடைய பிறவி பயன் முடித்துவிட்டது. மகிஷமுகியை வதம் செய்துவிட்டேன். புலிப்பாலை கொண்டு வந்து உங்களின் தலைவலியை தீர்த்துவிட்டேன். நான் ஒரு அம்பு விடுகின்றேன் தாயே, அம்பு விடுகின்றேன். ஒரு கானகத்தின் மலைப்பகுதியில் விடக்கூடிய அன்பில் ஒரு ஆலயத்தை கட்டுங்கள். அங்கு என்னுடைய உருவத்தை பிரதிஷ்டை செய்யுங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி அன்று மாலை நேரத்தில் கதிரவன் உள்ளிழுக்கக்கூடிய வேளையில் ஜோதி சொரூபமாக நான் தோன்றி மறைகின்றேன். அந்த சமயத்தில் பந்தல ராஜகுமார மரபைச் சேர்ந்தவர்கள் விரதமிருந்து பொன்னாபரண பெட்டியில் அணிகலன்களை சுமந்து என்னுடைய உருவத்திற்கு அணிவித்து தூபதீப ஆராதனை ஓம்பூர் புவட்ச தச்சபதர்வரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகீதியோ யோன பிரஜோதிகாது என்று நேவேத்தியம் காட்டி மேல்சாந்தி தூபதீப ஆராதனையோடு காட்டக்கூடிய அதே வேளையில் அதே நொடியில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி சொரூபமாக தோன்றி மறைவேன் என்று சொன்னதுதான் ஐயப்பனுடைய வரலாறு. அன்றிலிருந்து இன்று வரை அந்த பொன்னாபரணை பற்றி ஆபரணம் அணிகின்ற அதே வேளையில் ஜோதி வருவது இயற்கை, நமக்கு ஆண்டவன் வழி நின்று காட்டக்கூடிய கண்கொள்ளா காட்சி. சரி, யார் கன்னிமார்கள்? ஐயப்ப மலைக்கு ஆண்டுதோறும் முதலாக செல்கின்றவர்கள் கன்னிமார்கள். யார் குருசாமிகள்? 18 ஆண்டுகளை பூர்த்தி செய்து தன்னங்கன்றை கொண்டு போய் அன்னப்பன் சன்னிதானத்தினுடைய பஷ்பக்குளத்திலே குளித்துவிட்டு இதோ இந்த தெரிகின்ற இந்த ஜோதியைப் போல தங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இருளை மாசை அகற்றி பல்வேறு ஐயப்ப பக்தர்களை ஆண்டுதோறும் கூட்டிச் செல்கின்றவர்கள்தான் குருசாமி. ஐயப்ப பக்தர்களுக்கு தந்தியின் வாயிலாக ஒரு அன்பான வேண்டுகோள். பம்பா நதிக்கரை கங்கைக்கு இணையானது. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி என்பார்கள். பம்பையிலே உள்ளாடையை விடாதீர்கள். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தி சுத்தம் செய்யாமல் இருந்தால் நமக்கு தோல் நோய் வரும் என்பது ஐதீகம். நான் மீண்டும் மீண்டும் பல்வேறு கோரிக்கைகள் விண்ணப்பங்களை தொடர்ந்து வைக்க இருக்கின்றேன். இப்பொழுது வரை ஐயப்பன் ஏன் பிறந்தான், எதற்காக ஜோதியாக மாறினான் என்பதை தெரிந்து கொண்டோம். இனி சின்ன சின்ன முத்துக்களை மகர ஜோதி வரை நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஜோதி சொரூபத்தில் ஐயப்பனை தரிசிக்கலாம். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.